மெரினாவை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரு கேள்வி, இந்த மெரினா கடற்கரை பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லும்? கடலை பத்தியா? இல்ல, இந்த நகரத்தை பத்தி தான் சொல்லும். ஏன்னா இந்த மணல் வெறும் மணல் இல்ல, ஒரு நகரத்தோட நினைவுகள், ஒரு மொழியோட அடையாளம், ஒரு சமூகத்தோட போராட்டம், ஒரு மாநிலத்தோட அரசியல், எல்லாமே இங்க எங்கேயோ புதைஞ்சிருக்கு. அதனால மெரினாவோட கதையை கடல்ல இருந்து ஆரம்பிக்காம கரையை ஒட்டி நிக்கிற கதைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரித்திரத்தை நமக்கு இன்றைக்கி எடுத்து காட்டுறது கட்டிடங்கள் தான். போர்க்களங்கள்லாம் இன்றைக்கி வயலாக மாறி இருக்கும், நிறைய விஷயங்கள் காணாமல் போயிருக்கும். ஆனால் நல்ல கட்டிடங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஊரோட சரித்திரத்தை ஈஸியாக சொல்ல முடியும். மெட்ராஸில் பெஸ்ட் பில்டிங்ஸ் ஆர் ஆன் த மெரினா, அதில் டவுட்டே கிடையாது. இதுக்கு பல சரித்திரங்களும் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குற மெரினா எப்போவுமே இப்படி இருந்ததில்லை. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் ஆர்னர் கிராண்ட் டஃப் இந்த கடற்கரைக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது சென்னையோட பொதுவெளியா மாற ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இது ஒரு கடற்கரை. முதல்ல மெரினா ஒரு பெரிய ஹவுசிங் ஏரியா கிடையாது. மீனவர்கள் இருந்தாங்க, மசூலா மீனவர்கள் இருந்தாங்க. அவங்களும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் மூவ் ஆன உடனே ராயபுரத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஆள் போய் பெருசாக இல்லை, 2-3 குட்டி ஃபிஷர்மேன் கிராமம், கட்டமரான் நிற்கும், கட்டமரான் பக்கத்தில் ஒரு டென்ட் மாதிரி கட்டி இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. வீடு கொஞ்சம் உள்ளே இருக்கும். அப்புறம் 1845 சவுத் பீச் ரோடுன்னு போடுறாங்க. அது வரைக்கும் சாந்தோமுக்கு கோட்டையிலேருந்து வரதுக்கு பீச் ரோடு கிடையாது. நீங்கள் கோட்டை வழியாக மன்ரோஸ் சேலை வழியாக மவுண்ட் ரோடில் திருவள்ளிக்கேணிக்குள்ளே ஹேமில்டன் பிரிட்ஜில் அப்புறம் தான் நீங்கள் சாந்தோம் போக முடியும். ஸோ அந்த ரோடு ரொம்ப வெல் டெவலப்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஷார்ட்டர் கட் போடலாம், கோட்டைக்கு டெய்லி கவர்னர் வர வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிறதுனால ஒரு பீச் ரோடு போடலாம்னு சொல்லிட்டு சவுத் பீச் ரோடு போடுறாங்க 1845. இதெல்லாம் மெரினா பீச் பெருசாக வரதுக்கு முன்னால் 50 வருஷம் முன்னாலேயே. அது இடம் இல்லைங்கிறனால முதல்ல இவரோட வீடு இருந்துச்சு, நவாபோட வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் தோட்டத்தில் கட் பண்ணி தான் இந்த ரோடே போடுறாங்க. ரோடு போட்ட உடனே மெல்ல இந்த ஏரியா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இந்த இந்தியன் ஆர்கிடெக்சருக்கு, வேர்ல்டு ஆர்கிடெக்சருக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் மெரினா பீச் கொடுத்தது இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர். வெள்ளைக்காரன் ஒரு தனியாக நான் வெளிநாட்டுக்காரன்னு காமிச்சிக்க கூடாது, இங்கே உங்களை ஆண்ட முகலாயர்களோட லாஜிக்கலாக நான் தான் தொடர்ச்சி அப்படின்னு காமிக்கணும் ஆசைப்பட்டான். ஸோ அதை எப்படி மக்களுக்கு எடுத்து காமிக்க முடியும்? அந்த காலத்து தேசமோ மீடியா ஆர் சம்திங், அது கட்டிடங்களில் தான் காமிக்க முடியும். ஸோ ஒரு புது ஆர்கிடெக்சரை உருவாக்குறதுல அவன் ரொம்ப ரெடி ஆகிட்டான். ஹிந்து, முஸ்லீம் அண்ட் பிரிட்டிஷ், இந்த லே அவுட்டு, இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே, கீழே ஃபவுண்டேஷன் எல்லாமே ஐரோப்பிய ஆர்கிடெக்சராக இருக்கும். மேலே வர பில்டிங்கில் இந்த ஜாலி ஒர்க் இருக்கும், மினரட் இருக்கும், மேலே டோம், குய்மாடம் அதெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே டெல்லி மாதிரி இருக்கும். ஆனால் இது உருவானது மெட்ராஸில் உருவாச்சு. இந்த ஆர்கிடெக்சர் பின்னால் மலேசியா, லக்ஷ்மி விலாஸ் பேலஸ், பரோடா, உலகத்துலேயே பெரிய பேலஸ், பக்கிங்ஹாம் பேலஸோட பெரிய பேலஸ், அதெல்லாம் இதில் இருக்கும். கேரளாவில் நிறைய இருக்கும். வெள்ளைக்காரன் எங்கெல்லாம் கட்ட ஆரம்பித்தானோ 1900க்கு அப்புறம் இதை தான் அவங்க அடாப்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கல்கட்டாவில் நிறையா இருக்கும். ஸோ 1911 இந்தியாவுக்கு ஒரு புது தலைநகர் தேவைப்பட்டுச்சு. கல்கட்டாவிலேருந்து மாறி வராங்க. வெள்ளைக்காரன் இந்தியாவை ஃபுல்லாக பிடிச்சிட்டான். தன்னோட சக்தியை காமிக்கிறதுக்காக ஒரு தலைநகர் கட்டணும்னு முடிவு பண்ணுறான். அதுவும் முகலாயர் ஆண்ட ஓல்ட் டெல்லி, ஷாஜகானாபாத், அது பக்கத்தில் கட்டணும்னு ஆசைப்படுறான். இதுக்கு என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணலாம்னு பல ஆர்கிடெக்சர் தேடுறாங்க அவங்க. லூட்டியன்ஸ் அண்ட் பேக்கர் தான் ஆர்கிடெக்ட்ஸ். அப்போ இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர் தான் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. ஸோ மெட்ராஸில் உருவான அந்த ஆர்கிடெக்சர் தான் இந்திய தலைநகரில் வந்த எல்லா பில்டிங்கும், ராஷ்டிரபதி பவன் என்ன, சவுத் பிளாக் என்ன, நார்த் பிளாக் என்ன, எல்லா கட்டிடத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தது மெரினாலேருந்து வந்த இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர். இதை முதல்ல ஆரம்பித்தது பென்ஃபீல்டுங்கிற இன்ஜினியர். அவர் தான் மெட்ராஸை சுற்றி செவரும் கட்டினார், அவர் தான் செப்பாக் பேலஸ் கட்டினார், அவர் தான் இதை ஆரம்பித்தாலும் இதை பெரிய லெவலில் கொண்டு போனது சீசாம். சீசாம் ஒரு ஸ்காட்டிஷ் ஆர்கிடெக்ட். அவர் தான் பிரசிடென்சி காலேஜும் கட்டினார், செனட் ஹாலும் கட்டினார். அவர் தான் இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இண்டோ சார்சனிக்காக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது சீசாம் தான். சீசாம் கட்டின செனட் ஹாலில் மகாபலிபுரம் மாதிரி இருக்கும், அஜந்தா மாதிரி இருக்கும், முகலாயர் கோட்டைகள்லாம் இருக்கும். அந்த எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து he synthesized a new type of architecture. இன்றைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியை பெருசாக பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு கட்டிடம் மெரினாவில் ஆர்காட் நவாபுகளோட செப்பாக் பேலஸ். இப்போ இருக்க ஆர்காட் நவாப்லாம் ஜாம்பசாரில் அமீர் மஹாலில் இருக்காங்க. பட் ஒரிஜினல் அவங்களுக்காக கட்டப்பட்ட பேலஸ் இது தான். கிழக்கில் கடல் கட்டிடத்துலேருந்து ஒரு 10 அடியில் நிற்கும். வடக்கில் கூவமாறு, அதை ஒட்டி தான் இந்த ஜெனானான்னு சொல்லுவாங்க அந்த புறம். அதில் ஹமாம்னு 8 சைடு இருக்க பாத் ஹவுஸ். ஹமாம்னா ஒரு டர்க்கிஷ் பாத் ஹவுஸ், அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அங்கே இருக்கிற இடத்துல தான் இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது. பட் மெட்ராஸுக்கு எப்படி நவாப்கள் வந்தாங்க? த நவாப் ஆஃப் கர்நாடிக், இவர் பதில் சொல்ல வேண்டிய ஆள் ஹைதராபாத் நிசாம், அவர் பதில் சொல்ல வேண்டிய ஆள் டெல்லியில் முகலாய சுல்தான். ஸோ முகலாயர் ஆட்சிக்கு அடியில் மெட்ராஸ் இருந்தப்போ மெட்ராஸின் மன்னராக முடிசூட்டப்பட்ட மன்னராக இருந்தது ஆர்காட் நவாப். அவங்க சொந்த ஊர் ஆர்காட்.
அவங்க வந்து ஒரு வாட்டி ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்ஸ்னு சொல்லுவாங்க, கர்நாடிக் வார்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் சண்டை நடந்துக்கினே இருக்கும். ஒரு வாட்டி இவனை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க, மாறி மாறி போய்க்கினே இருக்கும். ஸோ இவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரனோட இருக்கிற காலத்தில் ராபர்ட் கிளைவ் இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதியவன். அவன் வந்து ரொம்ப ஸ்மால் ஆஃபீஸராக இருந்தால் கடலூரில் அவன் நேராக போய் நவாபோட தலைநகரத்தை பிடிச்சிட்றான். ஆற்காட்டை பிடிச்சி திருப்பி அவர் கோபமாக வர நவாபிட்டிருந்து ஒரு 70-80 நாட்கள் அந்த முற்றுகையை தாங்குறான். ஸோ சொந்த தலைநகர் போன உடனே நவாபுக்கு ஒரு அந்தஸ்தே போயிடுது. ஸோ மெல்ல அங்கேருந்து குறுக ஆரம்பிச்சிடுறாங்க. கர்நாட்டிக்கோட ஆற்காட் நவாபோட மாநிலம் குறுக ஆரம்பிச்சிருது. வெள்ளைக்காரன் கை ஓங்குது, ஆற்காட் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு இடத்த வாடகைக்கு விட்டு ஆற்காட் நவாப் கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து உன் கோட்டைக்குள்ளே தங்கிடுறேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ மெட்ராஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்குள்ளே பேலஸ் ரோடு இன்றைக்கி ஒரு பேர் இருக்குது. அதில் வந்து ஒரு பேலஸ் கட்டுறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுறாங்க. முதல்ல ரெடி ஆகிடுறாங்க. அப்புறமா பின்னால் எதுக்கோ இவர் இங்கே உள்ள விட வேண்டாம், ஆனால் நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பாக்கத்தில் ஒரு இடம் அலாட் பண்ணுறாங்க. கிழக்கில் கடல், வடக்கில் கூவமாறு ஒரு பெரிய இடம் அலாட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பென்ஃபீல்டுங்கிறத எனக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேலஸ் கட்டுறாரு. கலாஸ் மஹால், ஹுமாயூன் மஹால் 2 பிரமாத மாளிகைகள் அங்கே கட்டுறாரு. மெல்ல மெல்ல அவங்களுக்கு அந்தஸ்து குறைஞ்சிட்டு வந்தாலும், கையில் காசு குறைஞ்சிட்டு வந்தாலும் வாழ்க்கை தரம் குறையலை. ஸோ டெய்லி ஒரு 200-300 பேருக்கு சாப்பாடு, விருந்துகள், டெய்லி நைட்டு நடனம். முக்கியமாக அவங்க பண்ணது வந்து பர்ஷியன் பொயட்ரி. அவங்க வந்து இந்த பர்ஷியன் பொயட்ரிங்கிறது டெல்லியில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அங்கே முகலாய சுல்தான்கள் குறைஞ்சிட்டாங்க, வெள்ளைக்காரன் கை ஓங்கிருச்சு. ஸோ நிறைய புலவர்கள் மெட்ராஸை நோக்கி வந்தாங்க. ஸோ இந்த முஷைரான்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பட்டிமன்றம் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு கவியரங்கம் அது டெய்லி நடக்கும். புனைப்பேரில் நவாபே அதில் பங்கு கொள்வார். ஸோ அந்த கவிதைகள்லாம் எழுதி ரொம்ப பிரமாதமாக ஒரு பர்ஷியன் லிட்ரேச்சருக்கு ரெனேசான்ஸ் இருந்துச்சு. ஆனால் கடன் வாங்கியே எவ்வளோ செலவழிக்க முடியும்? அதனால் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கடன் ஏற ஒரு லெவலில் இந்த பேலஸே வந்து ஆக்ஷனுக்கு வந்துடுது. அந்த ஏலத்துக்கு வந்த உடனே அவ்வளோ பெரிய பேலஸ் வாங்குறதுக்கு யாருக்குமே ஆள் கிடையாது. அதனால் வெள்ளைக்காரனே அதை வாங்கிக்கிறான். இந்த நவாப் கோவமாக போய் ஒரு வாடகை வீட்டில் தங்குறார் திருவல்லிக்கேணியில். ஸோ வெள்ளைக்காரனுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது, பழைய ராஜா ஒரு வாடகை வீட்டில் தங்குறான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து அமீர் மஹால் ரெடி பண்ணாங்க ஜாம்பசார். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்துச்சு. இதே சீசாம், இண்டோ சாசனிக் பண்ண சீசாம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒரு அரண்மனையாக மாற்றினார். அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட் அவர். ஸோ முகலாயர்கள் வந்து அப்புறம் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்களோட கிங்டமை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து. பட் அந்த 2 பேலஸுமே இருக்குது. ஆனால் நேப்பியர்னு ஒரு கவர்னர் வந்தார். அவருக்கு இந்த பேலஸை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. இட் வாஸ் ரிமைண்டிங் ஆஃப் பேட் ஹிஸ்ட்ரி. இதை கவர்மெண்ட் ஆஃபீஸாக மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி பில்டிங்கும் முன்னால் கட்டுறாங்க. அதுவும் சீசாம் தான் கட்டுறாரு. ஒரு சிகப்பு கலர் பில்டிங், கடலை பார்த்து. இந்த எந்த பில்டிங்குமே கடலுக்காக வரல, எல்லாம் இந்த பேலஸை சுற்றி வந்தது தான். இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் தான் கடலில் நிறைய பில்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பேலஸை கூட நிறைய இடத்துல இண்டோ சாசனிக்காக மாற்றுறாரு சீசாம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறையா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி பிடபிள்யூடி இருக்கும். எல்லாமே இந்த பழைய பேலஸில் இருக்குது. இந்த பேலஸை வந்து ஒரு மியூசியமாக மாற்றலாம், இண்டிபெண்டன்ஸ் மியூசியமாக மாற்றலாம். ரொம்ப நியாயம். ஏன்னா நம்ம மெட்ராஸின் கடைசி அரசரோட பேலஸ், அதை வந்து மாற்றலாம்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க. அது சீக்கிரம் நிறைவேறும்னு நம்பலாம். செப்பாக் பேலஸை மாற்றுறதுன்னு முடிவு பண்ணுறாரு கவர்னர் நேப்பியர். சீசாம் உள்ளே விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்க அப்படின்ன உடனே ஒரு டவரை உடச்சி ஒரு மெட்ராஸ் டெரஸ் சீலிங் முதல் வாட்டி மெட்ராஸ் டெரஸ் சீலிங் போடுறாங்க. தட் இஸ் எப்படின்னா ஃப்ளாட் சீலிங் பண்ணுறது. அந்த காலத்தில் எல்லாமே குரோனிக்கல் சீலிங்காக தான் இருக்கும். ஸோ மெட்ராஸ் டெரஸ் எப்படி ஆகுதுன்னா, கீழே வந்து உடன் பீம்ஸ் கொடுத்து மேலே இந்த நிறைய கிடுக்கையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளோர் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷனை இங்கே மாற்றுறாங்க. வெள்ளைக்காரங்க நிறைய பேர் சண்டை போட்டு அவங்க குழந்தைங்க அனாதை ஆயிரும். அந்த அனாதைகளெல்லாம் படிக்க வைக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு சர்வே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க கோட்டைக்குள்ளே. அது கொஞ்சம் பெருசான உடனே அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஜினியரிங் காலேஜ்னு பேர் வச்சு இங்கே மாற்றுறாங்க. ஹுமாயூன் மஹாலுக்குள்ளே மாற்றுறாங்க. அதுதான் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி. ஆர்ஃபன்ஸ் அனாதைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் அது ஒரு காலேஜாக மாறி அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியாக கிண்டி இன்ஜினியரிங் காலேஜாக வந்துச்சு. சவுத் பீச் ரோடு வந்த உடனே இப்போ ஆக்சஸ் பிரமாதம் ஆயிடுச்சு. ப்ளஸ் ரொம்ப மெட்ராஸ்லேயே குளிர்ச்சியான இடம். 3 மணிக்கு சீப்ரீஸ் செட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கக்கூடியது வந்து மெட்ராஸ் பீச்சை ஒட்டி இருக்க பில்டிங்ஸ் தான் வாங்கிக்கக்கூடும். அதனால் சவுத் பீச் ரோட்டில் நிறையா பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ முதல்ல ஒரு தனியார் பில்டிங் தான் வருது. அதில் அதுதான் ஐஸ் ஹவுஸ். கடலை பார்த்து நிற்கிற அந்த வட்ட வடிவ கட்டடத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ விவேகானந்தர் இல்லம்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு காலத்தில் அது ஐஸ் ஹவுஸ். உலகத்தில் ரொம்ப லாபம் ஈட்டக்கூடிய பல யோசனைகள் ஆரம்ப காலத்தில் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனையை கொண்டு வந்தவர் தான் டியூடர். அவர் உண்மையாகவே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பாஸ்டனில் அடைச்சிடுறாங்க. வெளியில் வந்தோன்னே இந்த கம்பெனியை பண்ணுவோம். அவருக்கு என்னென்னா அமெரிக்காவில் ஐஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. தெற்காசியாவில் ஐஸ் அவங்க பார்த்ததே கிடையாது. ஒரு கப்பலில் வச்சு டைட்டாக ஐஸை பேக் பண்ணால் 2 வாட்டி ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணி அது மெட்ராஸுக்கு வந்தாலும் பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியா போடுறாரு. இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இவன் பைத்தியம்னு சொல்லிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் வீடை விற்று கடனை வாங்கி உடனே வாங்கி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஒரு கப்பலுக்கு 1830 $3,300 சம்பாதிப்பார். அது இன்றைக்கெலாம் பல கோடிகளுக்கு ஈக்குவல். ஸோ அவர் ஐஸ் 140 டன் அவர் லோட் பண்ணார்னா நீங்கள் 100 டன் தான் இங்கே மெட்ராஸ்க்கு சேரும். மெட்ராஸில் வச்சு அப்போ பீச் ரொம்ப சின்னது. இவருக்கு மட்டும் தனியாக கஸ்டம்ஸில் நிற்க வேண்டாம். அவர் ஹார்பர் பக்கத்தில் நிற்க வேண்டாம். இவர் பில்டிங்க்கு நேரே நிறுத்திக்கலாம். அந்த ஐஸ் ஹவுஸ்னு ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு வீடு கட்டுறாரு. அது ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறது உங்களுக்கு வெயில் குறைச்சலாக அடிக்கும். அதனால் ரொம்ப நாளைக்கு ஐஸ் தாங்கும். இதில் முக்கியமாக என்னென்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். தமிழ் பார்க்காததே கிடையாது. தமிழில் ஒரு வார்த்தை கிடையாது ஐஸுக்கு. எவனோ ஐஸை பார்த்தது இல்லை. ஸோ ஐஸுக்கு ஒரு வார்த்தை பேர் அவசரமாக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கட்டின்னு வைக்கிறான். உண்மையாக டசன்ட் மீன் ஐஸ். நான் பனிக்கட்டிங்கிறது நம்ம மிஸ்ட்டை சொலிடிஃபை பண்ணால் என்ன ஆகும் அந்த மாதிரி தான் பேர். பட் பனிக்கட்டின்னு வைக்கிறான். ஒரு பெரிய பிஸ்னஸாக நடக்குது ஐஸ் ஹவுஸ். அந்த ரவுண்ட் ஃபசாடு அமெரிக்கன் ஃப்ளாக் மேலே பறக்கும். அந்த காலத்துலேயே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இங்கே வியாபாரம் மெட்ராஸில் பண்ணுறாரு. அதுவும் ஐஸ் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு மெட்ராஸில் ஒரு சோர்ஸ் வச்சு இதை நம்பி ஐஸ் பாக்ஸு ஐஸை சம்மந்தப்பட்ட எல்லா ஃப்ளேக் ரிமூவர் இந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் டெவலப் ஆகுது. ஸோ ஒரே நாளில் டியூடர் திவால் ஆயிடுறாரு. எப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு ஐஸ் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மெட்ராஸில் எக்மோரில் ஒரு ஆல்பர்ட் தியேட்டர் இருக்க இடத்துல ஒரு ஐஸ் கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டியூடர் திவால் ஆயிடுறாரு. பில்டிங் காலி ஆயிடுது. ஸோ பில்டிங்கில் அடுத்ததாக முக்கியமாக வர சரித்திரம் விவேகானந்தர் தங்குறார். விவேகானந்தருக்கு மெட்ராஸ்லாம் காசு பெருசாக வசூல் பண்ணி சிகாகோக்கு அமிச்சாங்க. ஸோ விவேகானந்தர் முதல் வாட்டி வந்தப்போ சாந்தோமில் தங்கினார். 2வது வாட்டி அமெரிக்காவிலேருந்து இப்படி வெற்றியோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னோன்னா அப்படியே அமெரிக்காவே விழுந்துருச்சு. இவர் போய் 3 வாரத்தில் பேசிட்டு வரணும்னு நினச்ச இடம் அவரோட ட்ரிப்பே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அவர் அமெரிக்காவில் இங்கிலாண்டில் யூரோப்லலாம் பேசிட்டு அவர் வரதுக்கே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் வந்தோன்னே மெட்ராஸில் பிரமாத வெல்கம். அவர் இறங்குறாரு. சிலோன் வழியாக இறங்குறாரு. இறங்கினோடனே இவருக்காக வச்சிருக்க தேரை கலட்டிட்டு மாணவர்கள் இழுத்துன்னு வராங்க. ஸோ அவர் தங்க போகிற இடம் இந்த பழைய ஐஸ் ஹவுஸ். இப்போ கேசல் கார்னர்னு பேரை மாற்றிடுறாங்க. KERNAM. ஸோ அங்கே தங்குறாரு. அவரோட பெஸ்ட்டு ஸ்பீச்சஸ் அங்கே தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் டெய்லி பீச்சுக்கு போவாராம். பீச்சில் மொழியே தெரியாது இவருக்கும். அவர் இன்ட்ராக்ட் பண்ண முடியாத மீனவர்களோட மல்யுத்தம்லாம் பண்ணுவாராம். ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாராம். ரொம்ப விவேகானந்தர் அவர் பீக் ஆஃப் த கேரியர் அவர் ஸ்பெண்ட் பண்ணது ஐஸ் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த வீடு பிலிகிரி ஐயங்காருங்கிறவர் வச்சுருந்தார். ஸோ அதை விடோஸ் ஹோம்னு வாடகைக்கு வாங்குறாங்க. ஒரு காலத்துல விதவைனா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். குழந்தை வயசுலயே கணவனை இழந்த பெண்கள் சமூகத்தால மறக்கப்பட்டவர்களா வாழ வேண்டிய நிலை இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த மாத்தினவங்க சுப்புலட்சுமி. அவங்க 11 வயசுல விதவையானவங்க. ஆனா அவரோட அப்பா என் மகளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிடாதுன்னு முடிவு பண்ணாரு. அவங்கள படிக்க வச்சாங்க. 1911ஆம் ஆண்டுல மெட்ராஸ் பிரசிடென்சில பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்ணா சுப்புலட்சுமி மாறினாங்க. தனக்காக மட்டும் வாழாம மற்ற விதவை பெண்களுக்காக ஒரு இல்லம் ஆரம்பிச்சாங்க. அந்த இல்லம் பின்னாடி இந்த ஐஸ் ஹவுஸ் கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப இந்த குழந்தைகள் திருமணம் ஜாஸ்தியாக நடந்தது. ஸோ சைல்டு மார்டாலிட்டி ஹையாக இருந்தனால விதவைகள் நிறையா இருப்பாங்க. ஸோ விதவைகள்னால் இட்ஸ் லைக் அ லைஃப் சென்டென்ஸ். அவங்க படிக்க முடியாது, வேலை பண்ண முடியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான். ஸோ ஒரு பெரிய இது கிடையாது. இவங்களுக்காக ஒரு விதவைகள் ஹோம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டர் சுப்புலட்சுமின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் கவர்மெண்ட் விடோஸ் ஹோம் ஃபார் பிராமின் விடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிராமண குலத்தை சேர்ந்த விடோஸுக்காக தனியாக ஒரு விடோஸ் ஹோம் ஆரம்பிக்கிறாங்க. படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா குயின் மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குங்கிறனால குயின் மேரிஸ் காலேஜில் போய் நிறைய பேர் படித்து ஒரு பின்னால் காலத்தில் டீச்சர்ஸ் ஆகிறாங்க. ஸோ பேக்கில் பக்கிங்ஹாம் கேனல் ஓடுது. கவர்னரோட ஒய்ஃப் பார்ப்பாங்க அடிக்கடி. அவங்களோட போட்டை கொடுத்து ஒரு வாட்டி மகாபலிபுரத்துக்கு இந்த விடோஸ் எல்லாம் விதவைகள்லாம் கூட்டின்னு வர போகிறாங்க. ஆனால் மெல்ல இந்த ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப கேள்விகள் எழுது. கவர்மெண்ட் காசில் பிராமின் விடோஸ்க்கு மட்டும் நீங்கள் எப்படி பண்ணலாம், மற்றவங்களை பண்ணக்கூடாதா? அப்போ சிஸ்டர் சுப்புலட்சுமி, இன்றைக்கி மெட்ராஸில் பல ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சது சிஸ்டர் சுப்புலட்சுமி தான் ஆரம்பித்தாங்க. வித்யா மந்திரோ சாரதா வித்யாலயோ ஆரம்பிச்சது அவங்க தான். அவங்க சொல்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஜாதியில் தான் படித்த பெண்கள், படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அதுக்காக பண்ணுறோம்னு. பட் ஆக்சுவல் ரீசன் வாஸ் நான் பிராமின் விடோஸ் அட்மிட் பண்ணால் பிராமின் விடோஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக இருக்கலாம். இதுக்கு போட்டியாக தான் முத்துலட்சுமி ரெட்டி நான் பிராமின் விடோஸுக்காக அடையாறில் ஆரம்பிக்கிறாங்க, ஔவை ஹோம் ஆரம்பிக்கிறாங்க. பட் இன் அ வே இட் வாஸ் அ பிக் ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் சோஷியல் இமான்சிபேஷன் ஆஃப் விமன்.
விதவைகள் இது. அப்புறம் சைல்டு மேரேஜை பேன் பண்ணிடுறாங்க. சைல்டு மேரேஜை பேன் பண்ண உடனே இந்த சைல்டு விடோஸ் குறைஞ்சிருது. ஸோ அதனாலே இது ஒரு எஃபெக்டிவாக இல்லை, அதுக்கப்புறம் இது தேவை இல்லைங்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு பாயிண்டில் இந்த பில்டிங் வந்து விவேகானந்தர் தான் இங்கே இருந்ததிலே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை வந்து விவேகானந்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிரமாத மியூசியம் உள்ள விவேகானந்தரை பற்றி ராமகிருஷ்ணனை பற்றி பிரமாத மியூசியம் இருக்குது. பீச்சுக்கு போகிறவங்க ரொம்ப பேர் போய் அதை பார்க்கலாம். 2007 ஆரம்பித்தது. இப்போ 2024 கார்டனிங்காக வீடை ஆல்டர் பண்ணி கட்டினேன். எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமில் இருந்து டெரேஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் ஸ்டேர் கேஸ் அண்டு லிவிங் ரூம்ஸ் எல்லாம் கூட பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வெயிலும் தாங்கணும் அப்படின்னா ஏதோ இங்கே ஒரு வாட்டர் கூலர் வச்சுருக்கேன். வீட்டு உள்ளே வச்சா தண்ணி அதிகமாக இருந்து வீடு கெட்டு போயிடும், அது இதெல்லாம் ஒரு மித்து இருக்குது. இட்ஸ் நாட் லைக் தட். இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம், பாம்புகள்லாம் வந்திருக்கான்னு கேட்பாங்க. என்னுடைய கார்டன் எனக்கு ரொம்ப மன திருப்தியை தான் கொடுக்குது. பட் அதை விட திருப்தி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வீடு ஃபுல்லாக பிளான்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச இடம்னு ஒன்று இருக்குது. வந்து அதை உயிரோடு அதை பார்க்குறதுங்கிறது ஒரு இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரு குட்டி குட்டி ஃபிஷ் டேங்க் இருக்குது. மெட்ராஸில் முதல் அக்வேரியம் ஆரம்பித்தது 1909 தேர்ஸ்டன்கிறவர் தான் ஆரம்பித்தார். ஸோ அது வந்து பிரசிடென்சி காலேஜுக்கு எதிர்க்க ஒரு பில்டிங்கில் கடல் மீன்களுக்காக உப்பு தண்ணியில் ஒரு பெரிய கம்ப்ரஸர் டேங்க் வச்சு அதை வந்து காற்று உள்ளே அமிச்சு பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து தேவர் ஸ்டில் இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அது பிரமாதமாக தெரியாது, எப்படி இதை நடத்த போகிறோம்னு தெரியாது. ஸோ எல்லா மீனுக்கும் ஒரே அளவுக்கு காற்று தேவையில்லைன்னு சொன்னால் இந்த மீனுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணு விங்கிற டிசீஸ்லாம் வந்து நிறைய கஷ்டம்லாம் பட்டாங்க. பட் தே லேர்ன்ட் அ லாட். 1942 ஜப்பான்காரன் குண்டு போட போகிறான்னொன்னே அந்த அக்வேரியத்தை மூடிட்டாங்க. திருப்பி திறந்தப்போ தே ஓப்பன் இட் அஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். உள்நாட்டிலேருந்து ஃபிஷ்ஷு கொண்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு தே மேனேஜ் இட். சுனாமிக்கு அப்புறம் அந்த பில்டிங்கில் அடி வாங்கிருச்சு, சுனாமியில் அடி வாங்கிருச்சு அந்த அக்வேரியம். நீங்கள் கவர்மெண்ட் அக்வேரியமே கிடையாது, எல்லா அக்வேரியமே நீங்கள் ப்ரைவேட் ஆகிருச்சு. பட் ஆசியாவில் பல அக்வேரியம் வந்ததுக்கு முதல் காரணம் இந்த மெரினாவில் ஆரம்பிக்கப்பட்ட அக்வேரியம். மெட்ராஸ் ரொம்ப சூடான இடம். ஒரு ஸ்விம்மிங் பூல் எப்படி இருந்தாலும் வெல்கமாக தான் இருக்கும். மெட்ராஸில் முதல் ஸ்விம்மிங் பூல் வந்து பீப்புள்ஸ் பார்க்கில் வந்துச்சு. ஆனால் டிக்கெட்டட் 9 அணா. அன்றைக்கி 9 அணா கொடுத்து மெட்ராஸை ஸ்விம் பண்ணக்கூடியவன் இந்த மகாராஜா குடும்பத்தில் யாராவது இருந்தால் தான் உண்டு, எல்லாராலையும் போக முடியாது. அது பீப்புள்ஸ் பாத் அப்படின்னு வச்சாங்க. they didn't keep it as a swimming pool. அப்புறம் ஒரே டைமில் YMCA ஸ்விம்மிங் பூலும் வந்துருச்சு. YMCA ஸ்விம்மிங் பூல் வந்து சைதாப்பேட்டையில் இருந்தனால ரொம்ப பேரால் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போக முடியல. அப்போது மெரினாவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க. அது 1940s எஸ்பெஷலி வெள்ளைக்கார சோல்ஜர்ஸ் எக்கச்சக்கமாக இந்தியா மெட்ராஸில் இருந்தாங்க. ஏன்னா சிங்கப்பூர் விழுந்துருச்சு ஜப்பான்காரனுக்கு. ஸோ மெட்ராஸில் ஆவடியில் ஒரு பெரிய பேஸ் இருந்தனால வெள்ளைக்கார எக்கச்சக்கமாக இருந்தான். அப்போ இந்தியாவில் இருக்க பணக்காரர்கிட்ட நிறைய காசு வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா மெட்ராஸ் பேரில் ஒரு பிளேன் வாங்கணும், மெட்ராஸ் பேரில் ஒரு கப்பல் வாங்கணும். வேர்ல்டு வார் 2 ஹிட்லரை தோக்கடிச்சா தான் நீங்கள் ஜாலியாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காசை வசூல் பண்ணி அவங்க செலவழித்த முதல் இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் கட்டினாங்க. அது மெரினாவில் கட்டினாங்க. 1945 ஒரு மெரினாவில் ஸ்விம்மிங் பூல் கட்டி ஒரு ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல். முதல்ல வந்து யூரோப்பியன்ஸ் மட்டும்தான் போகலாம், இந்தியன்ஸ் நாட் அலவுடு. விடுதலைக்கு அப்புறம் தான் இந்தியன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ கூட எல்லா கவர்னரோ எல்லா இதுவுமே கார்பரேஷன்கார சொல்லுவாங்க, எங்களுக்கு தண்ணி கஷ்டம் இருக்குது, இவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு. பக்கத்தில் 2 பெரிய வெல். மெரினாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கடல் தண்ணி இவ்வளோ கிட்டக்க இருந்தால் கூட கிணறுல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வரும், ஸ்வீட் வாட்டரே வரும். ஸோ அதுலேருந்து பம்ப் பண்ணி இந்த ஸ்விமிங் பூல் இன்றைக்கி வரைக்கும் இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஸ்விமிங் பூல். அதுவும் சரி அண்ணா ஸ்விமிங் பூல் 2 ஸ்விமிங் பூல் இருக்குது இங்கே மெரினாவில். 2 ஸ்விமிங் பூலுமே வெரி ஆக்டிவ்லி யூஸ். மெட்ராஸில் நிறைய பேர் ஸ்விமிங் முதல்ல கற்றுக்கினது. ஏன்னா கடல் ரொம்ப ரஃப்பு, கோயில் குளத்தில் வந்து ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க, லெவல் குறைஞ்சிக்கினே இருக்கும். ஸ்விமிங் ஆப்பர்ச்சுனிட்டி மெட்ராஸில் முதல்ல கொடுத்தது மெரினா ஸ்விமிங் பூல். ஒரு கடல் வாணிபத்தை நம்பி இருக்க நகரில் லைட் ஹவுஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கப்பல் வந்து அவ்வளோ கிட்டக்க வந்து உடையக்கூடாது. ஸோ முதல் லைட் ஹவுஸ் வந்து கோட்டைக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி மியூசியம் இருக்குல்ல, அது மாடியில் தேங்காய் எண்ணெய் வச்சு விளக்கேற்றினாங்க. அப்புறம் அடுத்து இப்போ ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு டாரிக் காலம் பெருசாக போட்டாங்க. 3வது லைட் ஹவுஸ் வந்து ஹைகோர்ட்டில் ஹையஸ்ட் டவருக்குள்ளே கெரசனை வச்சு ஒரு விளக்கேற்றினாங்க. 1960s 70s வரைக்கும் இந்த ஹைகோர்ட்டில் கெரசனில் விளக்கு தான் மெட்ராஸோட லைட் ஹவுஸாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாடர்ன் லைட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 150 அடியில் மேலே 30 அடி லைட்டை வச்சு 150 அடி. முதல் லைட் ஹவுஸுக்கு பார்த்த இடம் வந்து நீங்கள் அண்ணா சமாதி இருக்க இடம். ஆனால் அண்ணா சமாதி வந்துருச்சு அதுக்குள்ளே. அதனால் இந்த தெற்கு ரொம்ப போர்ட்லேருந்து தள்ளி தான் வச்சுருப்பாங்க. பட் இட்ஸ் அர்பன் லைட் ஹவுஸ். பீச்சோட தெற்கு முனையில் வச்சுருப்பாங்க, தென்மேற்கு முனையில். அது வந்து 150 அடி ஹைட்டு. உள்ள லிஃப்ட் வச்ச முதல் லைட் ஹவுஸ் இது தான். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் லேம்பும் மெட்ராஸ் இந்தியாவில் ஒன்று ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸஸ் வித் எலக்ட்ரிக் லேம்ப், ஆர்க் லேம்ப் வச்சு பண்ணது. லைட் ஹவுஸில் இன்றைக்கி வந்து விசிட்டர்ஸ் ஆர் அலவுட். மேலே போனால் மெட்ராஸையும் பார்க்கலாம், கடலில் ரொம்ப தூரக்கையும் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் ரேடியோ வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருக்காது.
ரேடியோ வந்து பப்ளிக் ரேடியோஸாக இதில் வைப்பாங்க, பார்க்கில் வைப்பாங்க, பீச்சில் வைப்பாங்க. ஒரு இது மெட்ராஸ் பீச்சில் ஒரு சாயங்காலம் டெய்லி அந்த ரேடியோ ஒரு கம்பத்து மேலே ரேடியோ வச்சுட்டாங்கன்னா டெய்லி ஒரு கச்சேரி இருக்கும், நியூஸ் இருக்கும், ஒரு விவாதம் இருக்கும். ஸோ டெய்லி வந்து 15,000-20,000 பேர் கூடுவாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான செய்திகள், காந்தி செத்து போனதோ, இந்தியா விடுதலை அடைந்ததோ எல்லாமே வந்து பீச்சில் தான் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் கேட்டாங்க. அப்புறம் ரேடியோ ஹவுஸ்னு சாந்தோமில் கட்டிட்டாங்க. அது எப்படின்னா ஒரு ரவுண்டு கலர், நிறைய சினிமாவில் ஷூட்டிங்கில் வரும். அங்கே வந்து 4-5 ரேடியோ ஸ்பீக்கர் வச்சு 4 பக்கத்துலேயே உட்காரலாம். தட் இஸ் இந்த 10,000-20,000 பேர்லாம் வர டைமில் இந்த ரேடியோ ஹவுஸ் வாஸ் அ வெரி கன்வீனியன்ட் திங். இப்போ வந்து அதை சுற்றி இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து பில்டிங் கட்டினால அந்த ரேடியோ ஹவுஸ் இப்போ தெரியறதில்ல. மெரினா பீச்சில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி வந்து பொதுக்கூட்டங்கள். அதனால் ஒரு மேடைனா ஒரு வாட்டி மேடை கட்டுவாங்க, இந்த சவுக்கு கம்பை வச்சு கட்டுவாங்க. அப்புறம் அண்ணா வந்து டிஎம்கே வாலண்டியர்ஸை வச்சே ஒரு பில்டிங் கட்டினார், சீரணி அரங்கம்னு ஒன்று கட்டினார். ரொம்ப நாளைக்கு அதுதான் வந்து ஒரு மீட்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு காலத்தில் அது பேக்கில் ரொம்ப இந்த ஆக்டிவிட்டி, ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதை இடிச்சிட்டாங்க. மெட்ராஸ் மாகாணம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரிசா வரைக்கும் இருந்துச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் பிரசிடென்சிஸ் இந்த கண்ட்ரி. நிறைய பேர் நொபேல் பிரைஸ் வாங்கினாங்க, நிறைய பேர் பெருசாக பிஹெச்டி படித்தாங்க, பெரிய ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்தாங்க. இதோட ஆரம்ப காலமே வந்து மெரினாவில் தான். மெரினாவில் முக்கியமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்துச்சு, பிரசிடென்சி காலேஜ் அதுக்கு முன்னால் இருந்துச்சு, அதுக்கப்புறம் குயின் மேரிஸ் காலேஜ் வந்துச்சு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜும் இருக்குது. ஸோ அதில் பாதிக்கு மேலே பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பில்டிங் தான் இருக்கும். இது முதல்ல வந்து பிரசிடென்சி காலேஜ் தான் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு கல்லூரி, ஆனால் ஒரு காலத்தில் இது மெட்ராஸ் நகரத்தோட அறிவு மையம். 1940ஆம் ஆண்டில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் சென்னை பல்கலைக்கழகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருக்கு. அதனால தான் இதை பலர் மதர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சி காலேஜ் வந்து ஒரு ஸ்கூலாக ஆரம்பித்து ஒரு காலேஜாக பண்ணுறப்போ இதுக்கு ஒரு அழகான பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சரல் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஆசியாவில் கேரண்டே தான் முதல் ஆர்கிடெக்சரல் காம்படிஷன். உலகத்துலேயும் முதல் காம்படிஷனாக இருக்கலாம், நமக்கு தெரியல. 3000 ரூபா ப்ரைஸ், 17 என்ட்ரி வந்துச்சு எப்படி கட்டுறதுன்னு. அதை வந்து ஜெயிச்சவர் தான் சீசாம் ஜெயிச்சார். சீசாம் தான் அப்புறம் மெட்ராஸில் சிகப்பு கலர் பில்டிங் எல்லாம் முக்கால்வாசி கட்டினது சீசாம் தான் கட்டினார். ஸோ பிரசிடென்சி காலேஜ் அவர் தான் இட்டாலியன் ஆர்கிடெக்சர் வச்சு தான் கட்டினார், பெருசாக இண்டோ சாசனிக்கில் கட்டலை. பிரசிடென்சி காலேஜ் ஒரு முக்கியமான காலேஜ். இந்தியாவின் ஜனாதிபதிகள் பல பேர் படிச்சிருக்காங்க, 4 பேர் பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் நொபேல் பிரைஸ், ஒரு வாத்தியார் ஒரு பையன், எல்லாரும் நொபேல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு படிப்புக்காக பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்த இடம் மெரினா. ஆனால் இந்த நொபேல் பிரைஸ் வாங்கினவங்களுக்கோ பாரத் ரத்னா வாங்கினவங்களுக்கோ ஜனாதிபதிகளுக்கோ இங்கே சிலை கிடையாது. சிலை இருக்குது ஒரு தமிழ் ஆசிரியருக்கு. இது வந்து இந்த திராவிடம்லாம் வரதுக்கு முன்னாலே தமிழாசிரியர் உவே சாமிநாதையருக்கு சிலை வச்சுட்டாங்க. அவர் பீச்சை பார்க்குற மாதிரி தான் ஒரே சிலை பிரசிடென்சிக்குள்ளே. உவே சாமிநாதையர் தான் தமிழ் இந்த 50 காப்பியங்கள், அந்த பழைய புத்தகங்கள் எல்லாத்தையும் ஓலையிலேருந்து எடுத்து பிரிண்ட் போட்டவர் அவர் தான். அந்த முக்கியத்துவம் அதை அந்த காலத்திலே அவங்க கொடுத்தாங்க. பின்னால் உவே சாமிநாதையர்னால தான் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு தொன்மையான மொழின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான இந்த லிங்க் அவர் தான் கொடுத்தார், இந்த புக்ஸை கொடுத்துட்டு. 1942ஆம் ஆண்டில் ஜப்பானிய குண்டுவீச்சு அச்சுறுத்தல் வந்தப்போ கூட தன்னோட நூல்களை பாதுகாக்க 10 மாட்டு வண்டிகளில் ஏற்றி அதை கொண்டு போயிருக்காரு. அவர் ஒரு அறிஞர் மட்டுமல்ல, ஒரு மனித நூலகம். அதனாலதான் தமிழ் அவரை தமிழ் தாத்தான்னு அழைக்குது. இன்னும் கொஞ்சம் தெற்கே போனா குயின் மேரிஸ் காலேஜ், சென்னையோட முதல் பெண்கள் கல்லூரி, 1914ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்டது. மெட்ராஸில் வந்து லேடிஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மெடிக்கல் காலேஜில் லேடிஸ் வேர் அட்மிட்டட் இன் 1860s 1870s. பட் லேடிஸ்க்காக தனி காலேஜ்னு ஆரம்பிக்கிறப்ப முதல்ல திருநெல்வேலி தான் ஆரம்பிக்கிறாங்க. திருநெல்வேலி ஆரம்பித்தோன்னு 2வது லேடிஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமென் ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இப்போ இந்த காந்தி சிலை இருக்குல்ல, காந்தி சிலைக்கு எதிர்க்க ஒரு கேப்பர்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த இடத்துல ஆரம்பிப்போன்னு முடிவு பண்ணுறாரு கவர்னர். நேப்பியர் கிரிக்கெட் விளையாடுவார். அவரோட கிரிக்கெட் பார்ட்னர் வந்து டிலாகேயோட சிஸ்டர் வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு டாரத்தின்னு இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷம் அண்ணனோட இருக்கிறதுக்காக வரா. அவள்கிட்ட கேட்குறாரு, நான் உன்னை பிரின்ஸிபலாக ஆக்குறேன், நீ இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறியான்னு. அவளுக்கு எனக்கு டீச்சிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆக்ஸ்போர்டில் படித்தவன், எனக்கு டீச்சிங்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஐ டோன்ட் வாண்ட்னா ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருன்னு கெஞ்சுறாரு. சரின்னு சொல்லிட்டு குயின் மேரிஸ் காலேஜ், அப்போ குயின் மேரிஸ் காலேஜ் கிடையாது, அது பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமென், அதை ஆரம்பிக்கிறா. ஒரு வருஷம் தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணவன் 25-30 வருஷம் இருந்து அந்த காலேஜ் பெருசாக வர வரைக்கும் பார்த்த டாரத்தி. ஒரு 4 வருஷத்தில் குயின் மேரி, தட் இஸ் ஜார்ஜோட ஒய்ஃப், நம்மளை ஆள்ற சக்கரவர்த்தினி, என் பேரை வச்சுக்கோங்க இந்த காலேஜுக்கு அப்படின்னு சொல்லோன்னா குயின் மேரிஸ் காலேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மெட்ராஸோட டாப் காலேஜஸ் ஃபார் விமன் வந்து குயின் மேரிஸ் காலேஜ் தான். குயின் மேரிஸ் காலேஜ் வந்து மெரினாவில் இருந்தாலும் அந்த பெண்கள் சரித்திரத்தை நிறையா பார்த்தாங்க. பிரசிடென்சி காலேஜில் அப்போ வந்து இது கிடையாது, லேடிஸ் ஹாஸ்டல் கிடையாது, அந்த பொண்ணுங்க இங்கே வந்து தங்குவாங்க. குயின் மேரிஸில் லேபு கிடையாது, காலையில் ஜட்கா வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் போய்
பிரசிடென்சி காலேஜ் பசங்க வரதுக்குள்ளே காலை லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ தேர் வாஸ் அ மிக்சிங். இது உயர்மட்ட பெண்கள் படித்த இடம் வந்து குயின் மேரிஸ் காலேஜ். எல்லா இதுலேருந்து எல்லா குரூப்லேருந்து படித்தது வந்து உங்களுக்கு பிரசிடென்சி. இந்த மிக்ஸ் ஆன உடனே குயின் மேரிஸ் காலேஜ் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ஆகிடுச்சு. பொண்ணுங்க குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டில் அஜிடேஷன் பண்ணி 2 பொண்ணுங்க வெள்ளூர் ஜெயிலில் 15 நாளைக்கு இருந்தாங்க. குயின் மேரிஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் ஏற்கனவே ரொம்ப பாலிட்டிக்ஸில் இன்வால்வாக இருப்பாங்க. குயின் மேரிஸ் காலேஜில் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 ஜெயித்த உடனே சர்ச்சில் இப்படி விரல காமிக்கிறாரு விக்ட்ரிக்கு. இந்த வெள்ளைக்கார பிரின்சிபல் வந்து சீ ஷெல்ஸை வச்சு அந்த கார்டனில் ஸ்கைலன்னு தெரிகிற மாதிரி அந்த வீ வைக்கிறாங்க. நைட்டோட நைட்டு அந்த பொண்ணுங்க வந்து அதை கழிச்சு விட்டு போயிருமா. ஒரு 3-4 நாள் ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுவே நடக்காது விட்டு போச்சு. ஸோ குயின் மேரிஸ் காலேஜ் வந்து ஒரு 100 சென்டனரி கொண்டாடின காலேஜ். ஸோ அதனால் தேவ் சீன் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹேப்பனிங் இன் மெட்ராஸ், மெயின்லி ஆன் த மெரினா. பிரசிடென்சி காலேஜை ஒட்டி அவங்க ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு கண்ணகி சிலைக்கு எதுக்கு. அதான் மெரினா கிரிக்கெட் கிரவுண்ட் ஆச்சு. லீக் மேட்சஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வருஷம் யூரோப்பியன்ஸ் வர்சஸ் இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் நடக்கும். அதில் கவர்னரே ஆடுவார், கவர்னர் வந்து உட்காருவார், அப்படி இருக்கும். பிரசிடென்சி காலேஜ் ஒரு வாட்டி இடம் பத்தலைன்னொன்னே, 3-4 வாட்டி இடம் பத்தலைன்னொன்னே இந்த கிரவுண்டில் பில்டிங் கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப பிஆர் சுப்பிரமணியம்னு இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருந்தார் இதில் பிரசிடென்சி காலேஜில். அவர் நேர கவர்னர் வீட்டுக்கு போய் கவர்னர்கிட்ட, சாரி சார் இந்த வருஷம் மேட்ச் நடக்காது அப்படின்னா, கவர்னர் ரொம்ப அலர்ட். கவர்னர் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் நடக்காதுன்னா, இல்லை கிரவுண்டில் பில்டிங் கட்ட போகிறாங்கன்னா நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த கிரவுண்டை 2-3 வாட்டி காப்பாற்றினது பிஆர் சுப்பிரமணியத்தோட எஃபர்ட். மெரினாலே ரொம்ப அழகான பில்டிங் வந்து செனட் ஹால். ரொம்ப ஹிஸ்ட்ரி இருக்க பில்டிங்கும் செனட் ஹால் தான். அது வந்து இண்டோ சார்சனிக்கோட ஒரு பிரமாத பில்டிங். சீசாம் கட்டினது. சைடில் ஃபுல்லாக ஸ்டேட் கிளாஸ் இருக்கும், உள்ள பெரிய ஹால் இருக்கும், அந்த மேலே டோம்ஸ் இருக்கும், குவி மாடங்கள் இருக்கும், மினரட் இருக்கும், கதவுகள்லாம் அப்படியே டிப்பிக்கல் நவாபி கதவுகள் இருக்கும். இந்த ஹிந்து எலிமெண்ட்டை சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு 40 அடி ஹைட்டில் இந்து சாமிகள் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் உற்று கவனித்தா முருகன் இருக்கும், ஐயனார் இருக்கும், அந்த மாதிரி பல சிலைகள் மேலே இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல் பில்டிங். யூனிவர்சிட்டியோட செனட் வந்து மீட் பண்ணுறதுக்காக வருஷம் வச்சாங்க. ஆனால் அதுக்கு மற்ற ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அகாடமி வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்களோட ஆனுவல் ஃபெஸ்டிவல் அங்கே நடத்துனாங்க, இசை கேட்டுச்சு. முக்கியமானது 37 வந்து ராஜாஜி ஜெயிச்சப்போ அசம்பிளி அங்கே தான் கேதர் ஆச்சு. ஏன்னா கோட்டையில் இருக்க ஹால் பெருசு கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரிசா வரைக்கும் இருக்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் எக்கச்சக்க எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. ஸோ ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அங்கே தான் நடந்துச்சு. முக்கியமாக நமக்கு சேல்ஸ் டேக்ஸ் அங்கே தான் ஆரம்பிச்சது. ப்ரொஹிபிஷன், லிக்கரை பேன் பண்ணது இன்றைக்கி ரொம்ப பெரிய பேச்சாக இருக்குது டாஸ்மாக்கு. அந்த லிக்கரை பேன் பண்ணுறதுக்கு முதல் ஆர்டர் அங்கே 37 அங்கே தான் போட்டுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டர் அங்கே பாஸ் ஆனது. முதல் முறையாக ஸ்கூல் பசங்க ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி இம்போசிஷன், அது வந்து அங்கே தான் பாஸ் ஆச்சு. மெரினா கரையில் சாந்தோமில் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கலவரம் வெடிச்சதில் திராவிடர் கழகம் பெருசாக வந்து, ஒரு திராவிடியன் மூமெண்ட் பெருசாக வந்து, இன்றைக்கி வரைக்கும் ஹிந்தி திணிப்பு அப்படின்னா மெட்ராஸ் பயப்படுறது. அந்த என்டையர் ப்ராசஸ் ஆரம்பித்தது செனட் பில்டிங்கில் மெரினாவுக்கு எதிர்க்க. ஃப்ரீ மேசன்ஸ்னு ஒரு ரோட்டரி அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் யூரோப்பில் இந்த கொத்தனார்கள் மேசன்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட கில்டு. அப்புறம் எல்லோரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் டிஸ்கஷனுக்காகவும் இருக்கும். லாட்ஜ்னு பேர், அவங்களோட ஒவ்வொரு கிளப்போட பேர் லாட்ஜ்னு பேர். இந்தியாவில் நிறையா இருந்துச்சு. நேரு மெம்பராக இருந்தார், விவேகானந்தர் மெம்பராக இருந்தார். ராஜாஜி ஒரு ஃப்ரீமேசன் லாட்ஜே ஆரம்பித்தார் சேலத்தில். லாட்ஜ் ஆஃப் பர்ஃபெக்ட் யுனானிமிட்டின்னு ஒன்று ஆஃப் ஏர்லியஸ்ட் லாட்ஜஸ் வந்து மெரினா பீச்சை ஒட்டி இருந்துச்சு. அவங்க வந்து லேண்டுக்குள்ளே போன உடனே அதை வந்து போலீஸ் வந்து வாடகைக்கு எடுத்தாங்க. 1865 வாடகை பில்டிங்கில் தான் மெட்ராஸ் கமிஷனர் இருந்தார். பின்னால் அவங்களே வாங்கிட்டு அந்த பில்டிங் அவங்க மாத்திரன்றப்போ நிறைய அப்போசிஷன் வந்துச்சு. ஹெரிட்டேஜ் எந்தூசியாஸ்ட் வந்து இந்த பில்டிங் நீங்கள் மாற்றக்கூடாது, இட்ஸ் அ ஃப்ரீமேசன் லாட்ஜ். ஃப்ரீமேசன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் வாஷிங்டனே ஃப்ரீமேசனாக இருந்தார் ஒரு காலத்தில். அதனால் ரொம்ப அப்போசிஷன் இருந்துச்சு இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக அந்த மெயின் பில்டிங்கை டச் பண்ணாமல் சுற்றி வந்து அவங்க ஒரு குவாட்ராங்கல் மாதிரி கட்டினாங்க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ். ஒரு 5-6 பில்டிங் தான் இருக்குது இன்றைக்கி மெரினாவில். அப்புறம் ஒவ்வொரு பில்டிங்க்கும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. தமிழ்நாடோடையோ மெட்ராஸ் பிரசிடென்சியோட எக்கச்சக்க ஹிஸ்ட்ரி இருக்குது. மெனி ஆஃப் திஸ் பில்டிங்ஸ் ஆர் வெரி வெல் மெயின்டைன்டு. மற்ற இடத்துல மாத்திரமா இங்கே மாற்றலை. குயின் மேரிஸ் மட்டும் கொஞ்சம் பில்டிங்லாம் வேறு பில்டிங்க்கு மட்டும் கான்க்ரீட் பில்டிங் அவங்க கட்டிட்டாங்க. குயின் மேரிஸ்க்கு ஒரு முக்கியமான இதுன்னா 4 சைட்லேயும் 4 ரோடு இருக்கும். அந்த மாதிரி சொத்துக்கள் ரொம்ப குறைச்சல் மெட்ராஸில். ஜெயலலிதா ஒரு காலத்தில் வந்து செக்ரட்டேரியட் கோட்டையிலேருந்து எடுத்து குயின் மேரிஸில் வைப்போம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் அஜிடேஷன் வந்து அதை ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் மெட்ராஸ் ஹிஸ்ட்ரிக்கு இந்த கட்டடங்கள் எல்லாமே தே கான்ட்ரிபியூட். இன்னைக்கு மெரினா வர லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு பீச். ஆனால் இந்த கரையை ஒட்டி நின்று பார்த்தா வேறொரு சென்னை தெரியும்.
சமூகம் கைவிட்ட பெண்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்த சென்னை, கல்வியால மாற்றம் கொண்டு வந்த சென்னை, தமிழை காப்பாத்தின சென்னை, போராட்டங்களை உருவாக்கின சென்னை, கருத்துக்களை விவாதிச்ச சென்னை, ஒரு மாநிலத்தோட அரசியல் நினைவுகளை பாதுகாத்த சென்னை. அதனால மெரினா ஒரு கடற்கரை மட்டும் அல்ல. அடுத்த முறை மெரினாக்கு போறப்போ கடலை மட்டும் பார்க்காதீங்க, அங்க இருக்க கட்டடங்களையும் சிலைகளையும் நினைவிடங்களையும் பாருங்க. ஏன்னா அங்க நிக்கிறது வெறும் கல் மட்டும் இல்ல, நூற்றாண்டுகளா இந்த நகரம் சொல்லிட்டு இருக்கிற கதைகளும். பில்டிங்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி பில்டிங்ஸ் வந்து ஒரு நாட்டோட ஒரு ஊரோட சரித்திரத்தை சொல்லும். மெட்ராஸோட சரித்திரத்தை முக்கியமாக பறைசாற்றும் கட்டிடங்கள் எல்லாமே மெரினால தான் இருக்குது.